நான் விற்பது என் உடலை மட்டும்தான், உயிரை அல்ல. என் சிரிப்பை வாங்கியவர்கள் பலர், ஆனால் என் கண்ணீரை துடித்தவர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய முகம், ஒவ்வொரு காலையும் அதே பழைய தனிமை. என் வாசலை தேடி வருபவர்கள் வெளியே சென்றதும் என் பெயரை கல்லெறிகிறார்கள். நானும் ஒரு பெண்தான், அன்புக்காக ஏங்கியவள், அரவணைப்பை தேடியவள். ஆனால் விதி என்னை விலைக்கு நிற்க வைத்தத. என் அழுகுரல் இந்த இரவுகளுக்கு மட்டும் கேட்கிறத. பகலில் நான் சிரிக்கின்றேன், ஏனெனில் என் கண்ணீருக்கும் விலை பேசும் உலகமித. ஏழைகளோட வாழ்க்கை நரகமானது. பசி பொறுக்கும் போதுதான் போராட்டம் பொறுக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த உலகத்துல தனியா வாழ்ற ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்க. அழகா பிறந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அலங்கோலமாக்குற ஆம்பளைங்க அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தேடி போனேன்னா எங்க என்ன எழுந்தேனே எனக்கு தெரியல. இந்த சமுதாயம் ஒரு பொண்ணு, அதாவது என்ன, வாட விடட்டும், வாழ்க்கையை கொடுக்கட்டும், ஏன் கனவுக்கும் விடியல் பொறுக்கட்டும். இந்த ரூமா? அண்ணா அண்ணா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. அண்ணா, இந்த தேர்தல என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி தள்ளிட்டு போக பார்த்தான். அது மட்டும் இல்லைண்ணா, நம்மள பத்தி போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்மள மாட்டி விட்டு ஜெயில தள்ள பார்த்தான். போறம்போக்கு நாய். வணக்கங்க சார். குட் மார்னிங் எஸ்ஐ சார். வணக்கம் சார். வாங்க. இப்ப நம்ம மார்க்கெட்ல தலன்னு புதுசா குட்டிங்க வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் வைல்டாவும் இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷனோட கலக்குங்க. நான் ரொம்ப காஞ்சு போய் தான் வந்திருக்கேன். வேலை செம்மையா இருக்கணும். ஏய், வாங்க சார். அண்ணா, என்னை விட்டுருங்கண்ணே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணே. இதுக்கப்புறமா நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. யாருகிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்குள்ளேயே வந்து குட்டிய தூக்கிட்டு போக பிளான் பண்ணுவ? இதுல போலீஸ்ல வேற போய் என்ன போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, என் கோட்டைய அசைக்க முடியாதுடா. சென்டர் ஃபுல்லா என் பக்கம் தான். உன் லவ் எபிசோடுக்கு எண்டு கார்டு போடுறான்டா. அண்ணே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே. கண்டிப்பா இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. மன்னிச்சிருங்கண்ணே, தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. விடணுமா? இவனை விட்டுறலாமா?
உங்க லவ் ஸ்டோரி இப்பதான் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி விட்டுற முடியும்? மோகன் 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 எந்திரி மோகன் மோகன் எந்திரி எந்திரி மோகன் ப்ளீஸ் எந்திரி ஏய், ஓடி. ம். வணக்கண்ணா. வணக்கம். ஒரு பொட்டலம் கொடுங்க. கிளம்பு. ஒண்ணு போதுமா? ஏய் நில்லுங்கடா, போயிடலாம் வாங்க. நில்லுங்கடான்னு சொல்றேன்ல. சீக்கிரம் சீக்கிரம். ஏய் ஏய் போங்க 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 போங்க. டேய் நில்றா. ஏய் வாடா. மச்சான் கொஞ்சம் அந்த தண்ணி ஏறா. பாடே ஓடி வந்ததுல மூச்சு எடுக்குதுடா. ஐ கான்ட் ரேஸ் மை ஆஸ். ஏ மச்சி, எங்க இருந்துடா வந்தானுங்க? நாயை துரத்துற மாதிரி துரத்தின்னு இருக்கானுங்க. போலீஸா? ஹே ஹாய் ப்ரோ. ப்ரோ. ஹாய் ப்ரோ. வாட் டூட் ப்ரோ, இவன் என்னோட ஃப்ரெண்டு சுகுமார், குணசேகரனோட தம்பி. அப்படியா? ம். வணக்கம் தல. என் பேரு கார்த்திக் தல. இவனுக்கு நம்ம தோஸ்து 16 அப்புறம் சொல்லு தல, என்ன விஷயம்? ப்ரோ, அவனுக்கு நச்சுன்னு ஏறுற மாதிரி ஒரு சரக்கு வேணுமா? போட்ட உடனே இந்த உலகமே தெரியக்கூடாதாம். அப்படி ஒண்ணு ஏய் இருக்கா? டவுட்டே வேணாம் ப்ரோ. வா தல. கம்மிங் தல. வாங்க. வாங்க. வா வா
நம்ம பசங்க தான் செம மாலு வச்சிருப்பானுங்க. வாத்தல. ம். வாடா. அப்பா. சுகு, இது நம்ம ரூம் மாதிரி தான். வந்து உக்காரு. கார்த்தி, சரி மாலை எங்க? கொடு அவங்கிட்ட. இதோ கொடுக்குறேன். பத்து வைடா. பாஸ், பணம்லாம் வேணாம். ஏன் அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அது போதும். என்னக்கா? ஏய், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? தண்ணி வந்துருச்சு, சீக்கிரம் போய் புடி. அப்புறம் எதுக்குமே தண்ணி இல்லாம போயிடும். உனக்கு தினமும் சொல்லணுமா? இதோ வரேங்க்கா. இது மாதிரி வச்சு செய்யணும், சரியா? இது மாதிரி. ஏய் லூசு பையல, இது ஏன் ஆயிட்டோண்டா? நீ வேலையை மட்டும் பண்ணா போதும். சரி, புரிஞ்சுதுண்ணே. ம். அது அப்படி கட் பண்ண கூடாது. பரதேசி பயலே, செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. எப்போ பீதுன்னு சொல்லு, நான் தச்சு தரேன். தூ, கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்ல. உன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? என்னடா புது பார்ட்டி வந்திருக்கு? வேலை பிடிச்சிருக்கா? ஏதாவது வேணும்னா கேளு, நான் கொடுக்குறேன். மறக்காம வந்துடணும். நம்ம வீட்டு கல்யாணம்னா கண்டிப்பா வருவேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. செம்மையா இருக்காளே.
சகல வேலை முடிஞ்சதும் வா, வெளியே போலாம். நானே உன்னை டிராப் பண்றேன். அண்ணா சார் கூப்பிடுறாரு. சரி வரேன்டா, போய் தொலை. இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன். எஸ், இவ்வளோ சீக்கிரம் சிக்குன்னு தெரியாம போச்சு. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஜெயில பாத்திருக்கியடா? இல்ல மாமா. ஏன்? அவ ஜெயில் கைதி. எவனோ ஒருத்தன் அவ மேல கைய வச்சான்னு கொலைய பண்ணிட்டு 7 வருஷம் நம்ம ஜெயில தான் இருந்தா. வெங்கட், உங்க பொண்டாட்டியோட தம்பிகிட்ட அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சரியா? சரிண்ணா. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கா. வந்து சேருதுங்க பாரு எனக்குன்னு. சாவு. என்ன ஆச்சா? அவ கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாயா? வேஸ்ட். செத்து போன பணத்து மேல படுத்த மாதிரி இருந்துச்சு. என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு. என்ன பணமா? பணம்லாம் திருப்பி தர முடியாது. வேலை முடிஞ்சதுல இங்க இருந்து கிளம்பு. அவளால மஜாவே கிடைக்கலையா? என்னடா பிரச்சனை இங்க? பாருங்க பாய், பணத்தை திரும்ப கேக்குறான். அவ சரியா கோஆபரேட் பண்ணலையா? அந்த பொண்ணு வேஸ்ட் பாய். வாய் மூடு. காசை தூக்கி வீசி அந்த முதல்ல வெளில அனுப்பு. கிளம்பு. ச்சே, இன்னைக்கு டைமே வேஸ்டா போச்சு. எந்த பொண்ணுடா அவ? இந்த பொண்ணுதான் பாய். என் கஸ்டமர் தாண்டி எனக்கு கடவுள். அந்த கடவுள் மனசு கஷ்டப்பட்டா அதுக்கு காரணமானவங்களை அழிச்சிருவேன். ப்ளீஸ் வேண்டாம், வேண்டாம், சொல்றத கேக்குறேன். ப்ளீஸ் வேண்டாம். அடங்காத மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு தாண்டி ஆகணும். இது சின்ன விஷயம், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அடிச்சு சாவடிச்சிருவேன். சொல்லி புரியவை. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ். என்னடி நீ? அவன் உன் மேல கை வைக்கிறான், செருப்பால் அடிக்காம சும்மா வந்திருக்க? இப்படி எல்லாம் பயந்துகிட்டே இருந்தா இந்த ஆம்பளைங்க நடுவுல வேலையே செய்ய முடியாது. உன்கிட்ட தான் பேசுறேன், கேக்குதா இல்லையா? அக்கா, இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன். என்ன வேலைக்கு வரமாட்டியா? எங்க போற? எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நாய்ங்க இருக்கும். இத பாரு, நாம வாழணும்னா இவனுங்களெல்லாம் திருப்பி அடிச்சுதான் ஆகணும். ஏய் மச்சி, டோப்பு தேவா குணானனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்ட நல்ல வேலையை வாங்கி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்டா. அப்சல்யூட்லி ரைட் மாமா. இஸ் கேச்சிங் அவர் வீக்னஸ். அப்படியே சைக் ஆகுது. ஐ வில் டிப் ஹிம் இன் பஃபலோ ஷிட். இங்கிலீஷ்ல சாணி அடிக்க. நான் எல்லாரும் சரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறானுங்கண்ணா. எங்க அப்பாவா செடி வளர்க்கறாரு, நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்கு. வேலையை பார்த்துட்டு போங்கடா. அவன் ரொம்ப ஓவரா பண்றான். ஒரு நாள் அவனை நான் போடாம விட மாட்டேன்டா. டேய் தலடா. சொல்லு தல. நீ எப்பவும் அண்ணனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல? ஆமா தல. இப்ப அண்ணன் வீட்டுல தான் இருக்காரு. தல, அப்ப நாங்க வரலாமா தல? வாங்க. நீங்க வரீங்கன்னு அண்ணன் கிட்ட சொல்றேன். அப்புறம் எங்க வீட்டு சின்டெக்ஸ் டேங்க் ரொம்பவே அழுக்கா இருக்கு. ஐயா தல, நாங்களே க்ளீன் பண்ணிடுவோம் தல. அப்படியா? சரி வாங்க.
மச்சான் குணா அண்ணனை மீட் பண்ற டைம் வந்துருச்சுடா. நீங்க கஷ்டப்பட்டா பணம் சம்பாதிக்கலாம், ஆனா மரியாதை கிடைக்காது. மரியாதை கிடைக்கணும்னா ஏரியால நம்மளை பார்த்து பயம் வரணும். அந்த பயத்தோட பேர் தான் குணா, குணசேகரன். அவர் கூட மட்டும் நம்ம சேர்ந்துட்டோம்னா இந்த ஏரியாவே நம்மளது தான். மரியாதை நம்ம காலு கீழே இருக்கும். அவருக்கு அடிமையா மட்டும் நம்ம இருந்துட்டா போதும், இந்த ஊரையே நம்ம ஆளலாம். சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போங்க. எனக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? யார் நீங்க? நானும் உன்ன மாதிரி தான். என்னாச்சு? தூக்கம் வரலையா? கெட்ட கனவுகள் தூக்கத்துல வந்துருமோன்னு பயந்தான். நீ? நல்ல கனவுகள் எனக்கு வந்துருமோங்கிற பயந்தா. நானும் உன்ன மாதிரி தானே ஏன் சொன்னீங்க? நான் ஒரு நாய் மாதிரி. சொல்லப்போனா என்னோட வாழ்க்கையே இப்போ அடிமைத்தனமா இருக்கு. நான் என்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்த நாட்களும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நரகத்துக்குள்ள பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து இந்த வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கூட இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு. சிரித்த முகம் எல்லோருக்கும் தெரியும், சிதைந்த மனம் யாருக்கும் தெரியாத. கண்களில் வரும் கண்ணீரை மழைத்துளி என்று மறைத்து விடுகிறேன். என் கனவுகள் எல்லாம் காலத்தின் காலடியில் நசுக்கினாலும் என் நம்பிக்கையை மட்டும் இன்னும் உயிரோடு வைத்திருக்கின்றேன். நான் பலவீனமானவள் இல்லை, வலியை அமைதியாக சுமக்கும் பெண். என் மௌனம் தோல்வி அல்ல, 1000 காயங்களின் சாட்சி. நதியே அடங்காதே, அணைக்குள் முடங்காதே. மதியை முடக்காதே, விதியை நினைக்காதே. சிறகை மடக்காதே, மறக்க தயங்காதே. மனதை முறிக்காதே, சுயத்தை இழக்காதே. பெண்ணே
தடை அவிழ்த்திடடி ஊழ்வினை அறுத்திட சூழ்தனை கொள்ளடி. வணக்கம் சார். என்னம்மா வீட்டுக்கே தேடி வந்துட்ட? இரு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா. உன் ஏரியா கண்ணகி நகர் தானே? விழுப்புரம் கண்ணகி நகர். அதான் உன் பையன் ஓடி போனது அங்கிருந்து தானே? உன் பையன் மாதிரி இருக்கிற பசங்க ஓடி போறதெல்லாம் டெல்லி, புனே, மும்பை இந்த மாதிரி இடத்துக்கு தான். அந்த மாதிரி இருக்கும்போது நீ கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்திருக்கிறது சென்னைக்கு. அதுவும் 7 வருஷம் பழைய கேஸ. பார்க்கலாம், போட்டோவை கொடு. இப்போ உன் பையன் நல்ல ஒசரமா வளர்ந்துருப்பான். இந்நேரத்துக்கு மீசை கூட வந்திருக்கும். அவனோட முகமே இப்ப மாறி போயிருக்குமா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் இந்த கேஸே எடுத்திருக்க மாட்டாங்க. எனக்கு உன்னோட கவலை நல்லா புரியுதுமா. அதுக்காக தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் தேடிக்கிட்டு வர்றது என்ன நியாயம்? கொஞ்சம் டைம் கொடுமா, கண்டுபிடிச்சிடலாம். கிடைச்சிருவான், எங்கேயும் போக மாட்டான். நீ இப்ப கிளம்புமா. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. இவன் எங்க தெரியும் கிடைக்க மாட்டேங்கிறா. கார்த்திக், கார்த்திக், கிரிஜாக்கா, என் பையனை பாத்தீங்களா? பார்க்கலமா. என் பையனை பாத்தீங்களா? இல்லம்மா. இல்லையா? அண்ணா, என் பையனை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. ஷூ, எங்க போனான்னு தெரியலையே. ஏய், முதல்ல வெளியே வா. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ பயப்படாத, வா. ஆமா, அவங்க எதுக்காக உன்னை துரத்திட்டு வந்தாங்க? ஹே, பால போடு. டேய் பேசி மவனே, எதுக்குடா கோல் அடிச்ச? சொல்லுடா, சொல்லு. பேசி மவனே, என்ன தைரியம் இருந்தா கோல் அடிச்சிருப்ப. அடிங்கடா அவனை. விளையாட போனதுக்கு அடிக்க வந்தாங்களா? இங்க பாரு, என் கூட விளையாட வரியா?
ஐயோ அவுட்டு. அனு ஏன் அனு கூப்பிடுறது கேட்கலையா? வா நீங்க. வா வா. அம்மா, என் ஃப்ரெண்டு கார்த்திக். வீடு எங்க இருக்குப்பா? ஆண்டி கண்ணகி நகர். ஓ, கண்ணகி நகரா? அவ படிக்கட்டும், நீ பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு போ. ஹலோ அண்ணா, இந்த ஆல்பர்ட் இருக்கான்ல, நம்ம போட்டை பிடிச்சு வச்சுட்டானே. அப்படியா? அவனை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. பரதேசி பையலு, அது என்ன உன் அப்பா வீட்டு போட்டா? எங்க இருக்க, எங்க இருக்குன்னு சொல்லி தொலைடா. வந்த கழுத்து மேலே மிதிப்ப. பரதேசி, எங்க இருக்குன்னு சொல்லி தொலை. ஓ, அங்க இருக்கியா? அங்கே இரு, வர வந்து கவனிச்சுக்கிறேன். இருக்கு உனக்கு. ஏய், வண்டி எடு. ஏங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த பையன் கண்ணகி நகரான். போகும்போது கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. நாம ஒரு வேலையா போனா இவ ஒரு வேலையை விடுவா. ஏய், வண்டி எடு. இவனை வேற கூட்டிட்டு போய் விடணுமா? எத்தால எழுத்து. ஏய், வண்டி எடுறா. அண்ணா, என் பையன் இங்க வந்தானா? இல்லையா? அட கடவுளே. அங்கிள் அங்கிள் எங்கே நிறுத்துங்க. அம்மா. கார்த்தி, எங்கடா போன? இரு. இவ்ளோ நேரம் எங்கப்பா போனேன்? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? பயந்தே போயிட்டேன்டா. அதுவா, எனக்கு அனுன்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்காமா. என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு நான் அவ கூட நிறைய விளையாடினேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என்ன பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? அது சரி, நீ சந்தோஷப்பட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்க கூடாதுப்பா. அம்மா, நான் அவ கூட அவ வீட்டுக்கு போயிருந்தேன். குடிக்க பால் கொடுத்தாங்க. அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்க. அங்க பாருங்க, அவர்தான் அனுவோட அப்பா. என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். யார் அவ? அம்மா, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டியா? ரன்னிங் ரேஸ்மா. யாரு நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓடி போறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ரெடி, ஸ்டடி, ஸ்டார்ட். ஹேய், நான் தான் ஃபர்ஸ்ட். என் தங்கம், எல்லாத்துலயும் நீயே ஃபர்ஸ்ட் வரணும், சரியா? நல்லா இருக்கா? நிறைய சாப்பிட்டாதான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். டேய், புட்ரா. யாரு ரெடி இந்த பொண்ணு? செமையா கோஆபரேட் பண்றா. ஆமா, நானும் பார்த்தேன்ன. நல்ல கை தேர்ந்த கட்டதான் இவ. உடனே பார்த்தாவணும். வர சொல்லு. அண்ணா. ஆ, வாங்கடா. என்னடா? அண்ணா, நம்ம பசங்க தான். எலெக்ஷன் டைமுக்கு யூஸ் ஆவானுங்க. அதான் கூட்டு வந்தேன். உன் பேர் என்னடா? கார்த்தினா. அண்ணா, என் பேரு தீரஜ். என் லக்கி நம்பர் 16. அதனால எல்லாரும் என்ன 16 தான் கூப்பிடுவாங்க. ஓ, உன் பேரு? லியோனார்டோ டிகாப்ரோ. என்ன? லியோனார்டோ டிகாப்ரோ. என்னடா சொல்ற அவன்? அது டைட்டானிக் ஹீரோ இருக்கான்ல, அவனோட பேரு. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்களுக்கு யாரும் இல்லைண்ணா. ஐயோ பாவம். சோத்துக்கு என்ன பண்றீங்க? டோப் தேவானா கிட்ட வேலை பார்த்துன்னு. ஏய், அவங்க அப்பன் கூடவே அவன் பொண்டாட்டி ஓடினாலே அந்த டோப் தேவாவா? என்னடா பசங்க கிட்ட போய் இப்படி எல்லாம்? அந்த தேவா என்கிட்ட வேலை பார்த்தவன் தான். ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் இவன் கூட டச்சிலேயே இருங்க. சுகு,
நான் ரெட்டி கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. ஓகேண்ணா. சரி வாங்கடா. எப்படா வரும்? வர சொல்றேன். வந்துருவால சீக்கிரம். இனி லைஃப் ஃபுல் செட்டில்டு. இனிமே இந்த ஊருக்குள்ள நம்ம எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம அண்ணன் பிள்ளைங்க என்னடா குணாவோட ஆளுங்கடா ஆமா, நாம. சரியா சொன்ன நீ. நாளைக்கு எவனாவது நம்ம கையில வந்து வச்சுக்கினானுங்கன்னா அவ்வளவுதான். அங்கேயா அவன் தலையை எத்துற வேண்டியதுதான். ஆமா. ப்ரோ ப்ரோ. ப்ரோ என்னடா நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ, எங்க லைஃபையே மாத்தி விட்டீங்க. நான் என்னடா பண்ணேன்? ப்ரோ நீ சுகு தலையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச. அவரு அவங்க அண்ணன் பிக் பாஸ மீட் பண்ண வச்சிட்டாப்ல, கூடவே இருக்க சொல்லிட்டாப்ல. ரொம்ப சந்தோஷமாகறோம். எவ்வளவு நாள் கனவு தெரியுமா இது? எஸ் ப்ரோ, அவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. பீஸ் ப்ரோ பீஸ். சரி சரக்கு வச்சிருக்கீங்களா? என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க? இருக்கு வாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நான் ஈவினிங் வரேன். ஓகே ப்ரோ. பை ப்ரோ.
ஏய் லூசு, என்னடி பார்த்துட்டு இருக்க? இந்த மால்ல ஹோட்டல், Dress கடை, சினிமா தியேட்டர் எல்லாமே இருக்காமே. அதனால தான் அதை மாலுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆசைடா, என்னன்னு தெரியுமா? இந்த மாலுக்கு போய் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு தேவையானதை வாங்கிட்டு என்னோட ஃபேவரட் உன்னோட ஃபேவரட் படத்தை பார்க்கணும்டா. அவள் தானே, வா கூட்டிட்டு போறேன். ஐயோ வேணாம்டா, எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போகணும்னா காசு வேணும், நல்ல Dress போட்டிருக்கணும். என்னோட Dress பாரு எப்படி இருக்குன்னு. என்ன யோசிக்கிற? ரெகுலரா வரதானே, அடியில ஏறு. கார்த்தி எங்க போற? கார்த்தி நில்லுடா. ஏய் ரெடி. நான் ஃபீல்டில் ஆக்டிவாக இருந்தப்போ எல்லா அரசியல்வாதிகளும் என் முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. அப்படியே கெத்தாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த அரசியலுக்குள்ளே போக முடியாமல் இப்படி உட்காந்துருக்கேன். ஏன்ன பணத்தை இழந்துருவோன்னு பயமா இருக்கா? டேய் அதெல்லாம் இல்லடா லூசு. அந்த ரஃபீக் கிட்ட தோத்துருவணுங்கிற பயம்தான்டா. ரெடி, தோத்துட்டா ஏரியால என்ன ஒருத்த மதிக்க மாட்டான், மரியாதையும் இருக்காது, பயமும் போயிடும். அண்ணா ஒன்னு சொல்லட்டுமா? நமக்கு அரசாங்க பதவி வேணும்னா பணத்தை நாம இதோ இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவீங்க. அந்த ரஃபீக்கு முன்னாடி எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் வேஸ்ட் தான். அவன் வேற ஏதோ வேலை பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட கண்ட்ரோலே அவங்கிட்ட தான் இருக்கு, அதான் அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு ஆசைப்படுறீங்க? விட்டுற வேண்டியது தானே. புடுங்கி மாதிரி பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. இந்த முறை நான் ஏதாவது ஒன்று பண்ணி எம்எல்ஏ ஆகியே தீரணும். அப்பதான் நான் பழைப்பேன். அப்படி இல்லைன்னா என் பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து என் வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு விட்டுருவானுங்க. அண்ணே அந்த ரஃபீக் இருக்கிற வரைக்கும் நீங்க எம்எல்ஏ ஆகிறது கஷ்டம் தானே. என்னடா உம்மன் உக்காண்டிருக்க? நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுடா குணானாவோட க்ளோஸ் ஆகிறதுக்கு. என்ன மச்சி, என்ன சான்ஸ்? எம்எல்ஏ ரஃபீக்கை தூக்கிடலாம். என்னடா சொல்ற? எம்எல்ஏ ரஃபீக்க யாரோ படுகொலை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில சுமார் 5 மணி அளவுல யாரோ ஒரு மர்ம நபர் கழுத்தை நெருக்கி கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இத பத்தி தான் பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கொலை நடந்த இடத்துல தடயம் எதுவும் கிடைக்குதான்னு போலீசார் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணது யாருன்னு போலீஸ் சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புறோம். நீ எம்எல்ஏ ஆவறது கன்ஃபார்ம்டுனே. எப்பா பரமேஸ்வரா, உனக்கு கோடி நமஸ்காரம்ப்பா. ரெடி, இந்த வேலையை யார் பார்த்திருந்தாலும் அவன் காலை விழுந்து நன்றி சொல்லணும். அண்ணா. என்னடா? அண்ணா ரஃபீக்கை தூக்கிட்டானா இந்த பையன். ஏண்டா உன்ன என்னடா பண்ண அவன்? உங்களுக்காக தான்ண்ணா. எனக்காகவா? ஆமாண்ணா, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஜெயிச்சிட்டேன். எனக்கு இனிமே எந்த எதிரியும் இல்ல. ரெடி, பாத்தியா நம்ம பசங்கள என் உயிரை காப்பாத்துற மாதிரி வேலை பண்ணிருக்காங்க. டேய் கேளுங்கடா, என்ன வேணாலும் கேளுங்கடா. பணம் வேணுமா, வீடு வேணுமா, வண்டி வேணுமா, வண்டியில வச்சுட்டு சுத்துறதுக்கு பொண்ணுங்க வேணுமா, கேளுடா. என்ன வேணாலும் கொடுக்கறேன். உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும்ண்ணா. பிடிச்சிருச்சுடா, உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. சுகு, மேல ரூம்ல அலமாரியில ஒரு கண்ணு இருக்கு, அது இங்க எடுத்துட்டு வா.
அண்ணா இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். என்னோட பாஸ் எனக்கு கொடுத்தது. இந்தா. இனி நம்மளோட இந்த ஏரியாவும் 2 போலீஸ் ஸ்டேஷனும் உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இனிமே நீங்க எல்லாரும் இந்த எம்எல்ஏ குணசேகரனோட ஆளுங்க. போங்கடா. எருமைகளா, எல்லாரும் என் முன்னாடி வாங்கடா. மரியாதையா சொல்லிடுங்க, என்னோட கன்னை யார் எடுத்தது? திரும்பவும் கேக்குறேன், என்னோட கன்னை யார் எடுத்தது? ஓ, நீதானா? அப்படின்னா இங்க இருந்து தப்பிக்க பாக்குற மாட்டேனுங்களா? சண்டாளி நம்மள கோத்து விட்டாலே. ஏன் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வெளியில போகணுமா? இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கா? நீ செத்தாலும் இந்த இடத்துலயே தாண்டி சாகணும். இங்க வந்தவங்க யாரும் வெளியே தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறம் யாருக்கும் தப்பிக்கிறேன்னு வரவே கூடாது. அம்மா,
என்னம்மா வாசலே உட்கார்ந்துட்டு இருக்க, உள்ள போக வேண்டியதானே? உள்ள போனா நீ வர வரைக்கும் பயந்துட்டே இருப்பம்மா. ஐயோ என் தங்கம், சரி வா உள்ள போலாம். அம்மா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் தந்தாங்க. நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பிராகா? அதாம்மா, ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்படியா? ஆமா, முதல்ல வந்தா இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, அது என்னது? அது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கங்காச்சுலேஷன் செல்லக்குட்டி. வீட்லலாம் அந்த வேலை செய்யறதில்ல. என் பொண்ணு இருக்கா. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவள்தான். வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது நீங்க இந்த வேலையை பார்க்கறதுனால நாளைக்கு உங்க பொண்ணுக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து நிற்க போகுது. ஓஹோ, புத்திமதியா? கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் எங்க வயித்தை நிறைக்காது. இங்க பாருங்க, என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வந்தது சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. கிளம்புறேன். ஆனா நானும் உங்க பொண்ணோட இடத்துல தான் இருந்தேன். இந்த சமுதாயம் நம்மளை பார்க்குற பார்வை, அந்த வலி, அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா இருமா. என் தங்கச்சிக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, அவளை நல்லா பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த மோசமான உலகத்தில் நானும் என் அம்மாவும் பிறந்திருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே வாழ்கிறதே கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா என்னை எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்த வேலையால் இந்த சமுதாயம் அவங்கள வேசின்னு கூப்பிட்டுச்சு. என்ன? ஏய் வேசி மவனே, இங்க வாடா. ஐயோ, என்ன பாச்சு? எப்படி காயம் ஏற்பட்டுச்சு? ஐயோ, இந்த பையன் எங்க போனான்னு தெரியல, இப்படி அடிபட்டுட்டு வந்திருக்கானே. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எப்படி அடிபட்டுச்ச? எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லேண்டா. அம்மா, எல்லாரும் என்ன வேசி மவன்னு கூப்பிடுறாங்கம்மா, அடிக்கிறாங்கம்மா. யாரும் என்ன சேர்த்துக்க கூட மாட்றாங்க. வரியா? வேசி, அதுதான் என் பேரு. ஏன்னா நான் அந்த தொழில் தான் செய்யறேன்.
இந்த தொழில் செய்யறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையை மாத்தினதே இந்த சமுதாயம் தான். எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. என்ன காதலோடு பாக்குறவங்களை விட காமத்தோட பாக்குறவங்க தான் அதிகம். அனு, விளையாடுனது போதுமா? ஒரு வாய் வாங்கிக்க. இந்த ஒரே ஒரு வாய். அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வாய். என் செல்லம் இல்ல, ஆகாட்டுமா? நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊரு கண்ணெல்லாம் தொலைஞ்சு போட்டோம். என் தங்கண்டி நீ. You are my soul. Fire. You are my soul. Eyes and fires and rise and shine, baby, I fell in love with you. அனு, நீ பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன். எல்லா ஏழைங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், தெரியுமா? சூப்பர் சூப்பர். நான் டாக்டர் ஆக போறேன். நீ என்ன ஆக போற? நான் போலீஸ் ஆக போறேன். என்ன? போலீஸா? ஆமா அனு, நான் போலீஸ் ஆக போறேன். போலீஸை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் நான் போலீஸ் ஆக போறேன். எங்க அம்மாவுக்கு நான் தான் பாதுகாப்பா இருப்பேன். யாரையும் நான் அவங்க கிட்டேயே விட மாட்டேன். இங்க பாரு, நான் என் அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். புடவை வாங்கி தருவேன், நகை வாங்கி தருவேன். அங்க பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போயிட்டு நல்ல சாப்பாடு வாங்கி தருவேன். நான் போலீஸ் ஆயிடுவேன். டேய், இங்க பாருங்கடா, இந்த பேசிமாவ போலீஸாக போறானாமா. என்னடா சொன்ன? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை போடாதீங்க, விடுங்க. அனு, ஏய் அனு, இந்த வேசி பையனோட உனக்கு என்னடி விளையாட்டு? உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னாருல்ல, இந்த வேசி பையன் கூட சேரக்கூடாதுன்னு. இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன் காலை உடைச்சிருவாரு. வந்து தொலைடி. அடிக்காதீங்கம்மா, கார்த்தி பாவம்ல. அவங்க தான் இவன் அடிச்சாங்க, இவன் தப்பு பண்ணலம்மா. ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா. அடிச்சு கொன்னுடுவேன் உன்னை. எனக்கே புத்திமதி சொல்றியா? வாடி. இன்னொரு தடவை அவன் கூட விளையாடுறது பார்த்தனா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். வாடி வீட்டுக்கு.
வேசி தொழில் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் நான் என் அம்மாவை பார்க்குறேன். ஏன்னா நான் வேசி மகன். கார்த்திக், பொண்ணுங்க சமுதாயத்துல என்னென்ன வேஷம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், ரோடு பெருக்கிறது, வீட்டு வேலை செய்யறது, திருடுறது, கொலை செய்யறது. அது மட்டும் இல்ல, வேசி வேஷம் கூட போடுறாங்க. ஆனா தன்னோட குழந்தைக்கு எப்பவுமே ஒரு தாயாதான் இருப்பாங்க. ஏற்காடு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நடுவுல என்னோட வீடு. நான், எங்க அப்பா, எங்க அம்மா. எங்க அப்பா வீட்டுல இருந்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்பவும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. எங்க அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்படியே எங்க அப்பா முதுகு மேல சவாரி போவேன். ஆடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வளர்ந்தவனா. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு இருட்டான அறை. எங்க இருக்க, எப்படி அங்க வந்தேன்னு ஒண்ணுமே புரியல. கத்துன, கதறன. யாராவது வாங்க. வேண்டாம். யார் நீங்க? வேண்டாம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தினமும் பல ஆம்பளைங்க அவங்க கொடுக்கிற டார்ச்சர். இந்த இருட்டு அறை, காத்தே வராத ஒரு ஃபேன், முகமே தெரியாத ஒரு கண்ணாடி, எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி இருந்துச்சு. என் உடம்ப, இந்த கட்டல்ல இருக்க இந்த வெள்ளை துணி, அதோட காயங்கள், இதுதான் என்னோட கதை.
வீட்டுக்கு போலாமா? கார்த்திக், இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாமா? வீட்டுக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். கேரண்டியா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். வா பார்க்கலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கார்த்தி, நாளைக்கு நம்ம வெளியே போலாமா? சாஸ்திரி பவன் ஹோட்டலுக்கு போய் மசால் தோசை சாப்பிட்டுட்டு சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வரலாம். ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம். என்ன? நான் போட்ல போய் மீன் பிடிக்க போறேன். வேலை பார்க்க போறேன். என்னது? வேலைக்கு போறியா? இனிமே நீ இந்த வேலையை பார்க்க வேண்டாம். நான் வேலைக்கு போறேன். நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் விட்டுருமா. நீ இந்த வேலையை மட்டும் விட்டினா எல்லாரும் என் கூட விளையாட வருவாங்கம்மா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு இரவையும் நான் என் கண்ணீரோட தான் கடக்கிறேன். அதை என் பையன்கிட்ட சொல்லி நான் எப்படி புரிய வைப்பேன்? அவனை இந்த சமுதாயம் வேசி மகன்னு சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்க. என்ன வேசி ஆக்கினது இந்த சமுதாயம் தானே. ஆனா அதை எதுக்காக அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க. என்னோட பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காத. டேய், எனக்கும் ஒரு பஃப் குடுறா. என்னாச்சு? கண்ணாடியில முகம் நல்லா தெரியுத. முகமா? நாம அப்பா அம்மா ஆக போறோம். நான் அப்பாவா? இங்க இந்த கதையில வர நடக்குதா? பை பை, ப்ளீஸ் பை. இனிமே நீ உயிரோட இருக்க கூடாதுடா. பை பை பை, ப்ளீஸ் பை. என்னாச்சு? நம்மளால இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க முடியல. அப்போ இந்த குழந்தை
கார்த்தி இங்கேயே நிறுத்துடா. நிறுத்துறேன் இரு. இங்கேயே வா. ஆமா இங்கதான். இங்க எதுக்கு கூட்டு வந்த? அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. அம்மாவா? அம்மா இந்தாங்கம்மா. ஏன்டி இவ்வளவு லேட்டு? இட்லி வேகணுமா வேக வேண்டாமா? யாரு இந்த பையன்? இந்த பையன் என் ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு வந்தேன். கார்த்தி, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன முழிக்கிற? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஐயோ நல்லா இருப்பா. ஏய், யாரு எதையும் கூட்டு வந்து ஏண்டி காலில் விழ சொல்ற? யாரா இருந்தா என்னம்மா, ஆசீர்வாதம் தானே. நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டல, வா கார்த்தி போலாம். ஏய் பாத்து பத்ரா. அம்மா பாய். அப்புறம் ஏய், உங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப என் அம்மாவே கட்டிக்கோ. ஏய் லூசு, பேசாம வண்டியில ஏறுவா. நெக்ஸ்ட் பிளான் என்ன கார்த்தி? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? முதல்ல சொல்லுடா. மாலுக்கு கூட்டு போறேன்டி. நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, என்ன வேணாலும் சாப்பிடு, பணத்தை பத்தி நீ யோசிக்காத. அப்படியா? தேங்க்யூ கரங்க. சும்மா. கார்த்தி பாத்து போ. இங்கேயே நிறுத்துற? நீ வா, அண்ணனை பாத்துட்டு வரலாம். குணா அண்ணனையா? எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாத, நெக்ஸ்ட் எம்எல்ஏ அவர் ஆளு நானு. வா, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வரமாட்டேன். ஏய் சும்மா வாடி. இங்க பாரு, எந்த காரணத்துக்காகவும் ஓட்டு டிவைட் ஆயிடக்கூடாது. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு, ஏரியா ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரெடி? நான் வரேன் சார். வணக்கம்ண்ணா. டேய் கார்த்தி, என்ன இந்த பக்கம்? யார் இந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டுண்ணா, பேரு சுபா. உங்களை பார்த்து இவ்வளவு அறிமுகப்படுத்திட்டு போலான்னு வந்தேண்ணா. ஃப்ரெண்டா? ஆமா, நீ எந்த ஏரியா? அண்ணா நான் கோபால் நகர். ஓ, நம்ம ஏரியா தான். ரெடி? சொல்லுங்க. கோபால் நகர் நம்ம ஏரியா பொண்ணுதான். புரிஞ்சது. ஆமா கார்த்தி, எங்க கிளம்பிட்ட? இல்லண்ணா, இவளுக்கு மால்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கூட்டு போலான்னு போறேன். ஓ அப்படியா? அண்ணா, இந்த பேனர் போஸ்டர்லாம் கொண்டு வரதுக்கு பசங்களே கிடைக்கலண்ணா. நான் போகட்டுமா? அண்ணா என்ன வேலைன்னு சொல்லுங்கண்ணா, நான் வேணா பண்றேன். ஒண்ணு இல்ல கார்த்தி, நீ தான் வெளியே போறேன்னு சொன்னல. அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணா, நான் போறேண்ணா. அது ஒண்ணு இல்லடா, அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வரணும். அவள் தானே, இப்பவே போயிட்டு வந்துடுறேன். ஏய், அப்ப அந்த பொண்ணு ஆட்டோல அனுப்பிச்சிடறேண்ணா. ஆட்டோவிலையா? நானே டிராப் பண்ணிடுறேன். நீங்களாண்ணா? சரிண்ணா. சுபா, வண்டியில ஏறு. கார்த்தி ப்ளீஸ், நான் போலடா. சும்மா பயப்படாத, அண்ணன் டிராப் பண்றாரு. நான் உன்னை சாயங்காலம் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஆக போறாரு. அவருடைய ஆளு நான் தெரியும்ல. எனக்கு பயமா இருக்குடா. ஏரியாக்குள்ள அவரோட கார்ல போறது எவ்வளவு கெத்துன்னு தெரியுமா? ஏறு சீக்கிரம் ஏறு. பட்டுமாண்ணா, வரேன். கொடுத்து வச்ச மவராசை. என்னம்மா அழுதிட்டு இருக்கியா? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், முதல்ல சாப்பிடு.
இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? நல்லா சாப்பிடுமா. என்னம்மா அண்ணா வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல கூட மனசு வரலையா? அண்ணா சாரி அண்ணா, நீங்க வாங்க நான் காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் விடுமா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, கார்த்திக் தெரிஞ்சா என்ன திட்டுவான். நீங்க வாங்கண்ணா. சரி வரேன். வாங்கண்ணா உட்காருங்க. அண்ணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அண்ணா என்ன பண்றீங்கண்ணா? விடுங்கண்ணா. ஐயோ உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன விட்டுருங்கண்ணா. ஐயோ அண்ணா விடுங்க. அண்ணா விடுங்கண்ணா. அண்ணா அண்ணா விடுங்கண்ணா. அண்ணா அண்ணா விடுறா. டேய் டேய். உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி பண்ண? நான் உனக்கு என்னடி குறை வச்ச? ஐயோ கடவுளே, என்ன இப்படி அனாதையாகிட்டு போயிட்டியேடி. ஐயோ அம்மா, கண்ணை திறந்து பாருடி. ஐயோ என் பொண்ணு. அம்மாடி, என்னம்மா ஆச்சு உனக்கு? எப்படி விட்டுட்டு போயிட்டியேடி. ஐயோ யாரு கண்ணு பட்டுச்சோ? வணக்கண்ணா. என்ன கார்த்தி, இந்த நேரத்தில் எங்க இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் எதுக்கு வந்திருக்க? என் சுபாவை எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு கேட்டு போலான்னு. ஏய், உன் மூளை எதுவும் குழம்பிருச்சா? என்ன பேசிட்டு இருக்க? அவ சாவறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா பாருங்க. ஆமா, அவளை கெடுத்து கொன்னது நான் தான். இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் ஃபீல்டுல இருந்தப்போ இந்த மாதிரி 1000 பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எவனும் கேட்டதில்ல. இப்போ தெருநாய் செத்துட்டா யாராவது வருத்தப்படுவாங்களா? இதுவும் அப்படிதான். என் கூட வேறு உனக்கு ஃபியூச்சர் இருக்கு. இந்த மாதிரி தெருநாய்ங்க நிறைய கிடைக்கும். போ. இனிமே எப்பவும் இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன்பா. உன் மேல சத்தியம்.
சங்கர், பிளேடு சங்கர். மீன் பிடிக்கிறதா வேலை. ஏய், சாப்பிட்டியாடா? அம்மா, அனுவோட அப்பா அம்மா அவரு. நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போங்க. உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தரேன். உள்ள வரவா? டான்ஸ் ஆட தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். தகிட 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 தா. மயில தொகைய விரிக்க போகுது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? வா 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 வா. மயில தொகைய விரிக்க போகுது. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, உள்ள போ சொல்றேன்ல. ஏய், ப்ளீஸ் விட்டுடுங்க. திருட்டு முண்டை, இத்தனை நாள் நான் போட்ட சொத்தை தின்ட்டு எனக்கு வாலாட்டிக்கிட்டு இருந்தவன கரெக்ட் பண்ணி தப்பிச்சு போலான்னு பாத்தியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் நடக்காதடி, தெரிஞ்சுக்க. ஏய்,
கன்னு உன்னோடது தான், என்னோடது இல்லை. டேய், நாங்க ஏழைங்க தான். ஆனா நீ சொன்ன மாதிரி தெருநாய்ங்க இல்லடா. என்னடா என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்னடா என்ன பண்ற நீ? என்ன சுட போறியா? வேண்டாம் கார்த்தி. சுடு கார்த்தி. சுடுறா. ஐயோ வேண்டாம் கார்த்தி, சொன்ன கேளு. சுடு. டான்ஸ் பாக்குறியா? டான்ஸ் பாரு, இப்ப பாரு. தங்கிட 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 தங்கிட. எங்க பாரு, உனக்கு விளையாட வேற கண்ணு வாங்கி தரேன், சரியா? பணம் தரேன், வாங்கிக்கோ. இந்த கண்ணை கொடுத்துரு. இங்க பாரு, உனக்கு உனக்கு என்ன என்ன வேணாலும் தரேன், செயின் வேணாலும் தரேன். இதை வச்சுக்கோ, கண்ணு கொடுத்துரு. கொடுத்துருப்பா, கொடுத்துரு. வேண்டாம் வேண்டாம், சுற்றாத சுற்றாத சுற்றாத. வேண்டாம்ப்பா வேண்டாம், எங்க எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்கோ. என்னை விட்டுடுப்பா. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம் கார்த்திக், நான் சொல்றது கேளுப்பா. வேண்டாம்ப்பா, அவனை விட்டுருப்பா. சொல்ல வேண்டாம் சொல்லு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சுற்றாத சுற்றாத. என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. உன் காலில் வேணா விழுறேன். கார்த்திக்,
உணர்ந்துட்டான்பா. விட்டுருப்பா. ஆமா, விட்டுடு விட்டுடு என்ன. கார்த்திக்! Hey, Karthik! Karthik! Karthik, நில்லு! நில்லுப்பா! ஓடாத நில்லு! கார்த்திக்! 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 மதன்! மதன்! என்னாச்சு மதன்? மதன்! பயந்துட்டு பேசு மதன்! பேசு! அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நீ வாழணும். அதனால இங்க இருந்து தூங்க போயிடு. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். மதன்! நீ வாழணும். காதல வாழவை. மதன்! 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 எந்திரி! மதன்! மதன்! எந்திரி மதன்! போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா முன்னாடி போகிறதுக்கு எனக்கு
சுத்தமா விருப்பம் இல்ல. நான் ஒரு எச்சில் பட்ட இலை. அவங்க காலை தொடுறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை. அவங்கள விட்டு தூரமா போய் எங்கேயாவது வாழலான்னு முடிவு பண்ணேன். ஒரு புது வாழ்க்கையை தொடங்குற ஆசையில நான் நடக்க ஆரம்பிச்சேன். எவ்வளவோ வேலைகள்ல சேரத்துக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன வேசியா மட்டும்தான் பார்த்துச்சேன். ரஷித் அண்ணே, சொல்லு, என்ன விஷயம்? உங்க அப்பாவையும் என் அண்ணனையும் கொன்னது ஒருத்தன் தான். அதுவும் இத்தனை நாளா நம்ம போட்ட சோத்தை தின்ன அந்த நாய் தான். ஒண்ணு நீ அவனை போடணும், இல்ல நான் அவனை போடுவேன். நீ சொன்ன மாதிரி அந்த நாய் மட்டும் கையில கிடைக்கட்டும். நாம துண்டு துண்டா வெட்டி அவனை பாத்துருவோம். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது என் பையன் திரும்ப வருவான். அவன் வந்து இந்த அவமானங்களை கண்டிப்பா போக்கிடுவான். அவனுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த வேலைய நான் இப்ப பண்ண போறேன். இந்த சமுதாயத்துக்கு என்கிட்ட இருக்கிற பதில் வெளிச்சம் இல்ல, இருட்ட. என் உதட்டுல பூசி இருக்க சாயம் வெளிச்சத்துல ஒளிரும். தலையில வைக்கிற இந்த மல்லிப்பூ வாசனை ஏதோ ஒரு வேர்வையில மங்கி போயிடும். சில கேள்விகளுக்கு பதில் நாம மட்டும்தான். வாழ்க்கையில தப்பா தெரிஞ்ச பல முடிவுகள் சில நேரத்துல சரியா தெரியலாம். எதிர்பார்ப்போடையும் ஏமாற்றத்தோடையும் தொடர்ந்து என்னோட வாழ்க்கை. Come down. Come. ஓடுங்க, ஓடுங்க. அண்ணே, இப்படி தானே மிஸ் ஆயிடுவாங்க. நீங்க எப்படி போங்க. டேய், நீங்க அப்படி போங்கடா. வாங்கடா. வாங்கடா. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ.
வரியா? யாருக்கும் தெரியாத. கனவுகள் கூடி வருகிறதே, உயிர் உனை தேடி அலைகிறதே. நீ வரும் போது சுடும் வெயில் கூட சுகம் தரும் நிழலை தருகிறதே. கனவுகள் கோடி வருகிறதே, உயிர் உனை தேடி அலைகிறதே. காத்திருப்பேன், எதிர்பார்த்திருப்பேன் எத்தனை ஜென்மமும் உனக்காக. நீயும் என்னை நீங்கிச் சென்றாய், நான் தான் வாழ்வது எதற்காக? தேவதை போல் தெரிகிறாய், மாலையில் நீ மலர்கிறாய். விடிந்ததும் ஏன் உதிர்கிறாய்? பூக்களை பறித்து மெத்தைகள் அமைத்து உனக்கென காத்திருப்பேன். கனவுகள் கோடி வருகிறதே, உயிர் உனை தேடி அழைகிறதே. ஆமா, உன்னோட உண்மையான பேர் என்ன? கூட சுகம் தரும் நிழலை தருகிறதே. கனவுகள் கோடி வருகிறதே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.